வாழைப்பூ வடை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. உங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு தாங்க. வாழைப்பூவை பாருங்கள், இந்த வாழைப்பூ கூட கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு தாங்க. இது என்னென்னா கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க, இல்லைனா 1/4 ஹவர் ஊற வச்சுருங்க. 1/4 ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூவை வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அலசிடுங்க. மோரில் போட்டிங்கன்னா இது கருப்பாகாது. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு அழகாக எண்ணெயில் போட்டு உங்கள் பசங்களுக்கு வாழைப்பூ வடை செஞ்சு கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் கைட்ஸ். இது வந்து எடுக்கிறதுக்கு கூட அவ்வளோ, வாழைப்பூ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற அந்த ஒரு ஊசி மாதிரி இருக்கும், இந்த ஊசியே எடுத்துருங்க. இது எடுக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி. பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தாங்க. இது வந்து வயிற்றில் இருக்க அழுக்குங்களெல்லாம் எடுத்துரும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குது. இது கண்டிப்பாக செஞ்சு தாங்க. வாழைப்பூ வடையை கண்டிப்பாக செஞ்சுட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணியே ஆகணும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண